அண்ட் சிவசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அவர் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி எங்க திருவண்ணாமலை எங்க நடைபாதையில நம்ம வந்து இருட்டா இருக்கு, அங்க கொஞ்சம் லைட் போடணும், அதுக்கு கொஞ்சம் டொனேஷன் பணம் தேவை அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லி கேட்டு ஷூட்டிங் போயிட்டு நான் இவ்வளவு பணம் சொன்னா கொடுத்துட்டு நான் போயிட்டேன். போன பிறகு அதுக்கப்புறம் 2 days ஆச்சு. எனக்கே வந்து ஒரு சந்தேகம் ஆச்சு. ஏன்னா இது வந்து அவர் எவ்வளவு அந்த பணம் ரைட்ஸ் போடுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் ஒன்னும் கேட்காம நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன், ஜாஸ்தியா கொடுத்தேன்னா கம்மியா கொடுத்தேன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் மறுபடியும் கூப்பிட்டு அவர் ஊர்ல இருந்தாரு. சார் பட்ஜெட் எவ்வளவு ஆகுது சொல்லும் போது ஆச்சு, இவ்வளவு ஆகுதுன்னு சொல்லும் போது சொன்னாங்க நீங்க முதல்ல யாரும் கரெக்ட் பண்ணிடலாம். இல்ல இது வந்து நீங்க வந்து திருவண்ணாமலை பக்தர்னு தெரியும், ஃபர்ஸ்ட் உங்களில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல ஃபுல் பணம் கம்ப்ளீட் பண்ணாம நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது கொஞ்சம் அவரு அப்படியே அவர் சிரிச்சிட்டாரு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல நான் வந்து விசிறி சுவாமிகள் ராம் சுவர்குமார் சுவாமிகள் இருக்காங்க, அவருடைய சிஷ்யன் நானு. அவர்கிட்ட நான் கேட்டேன், இங்க வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் கேட்டேன், அது 10 days பிஃபோர் கேட்டேன், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம் இருக்க படம் கலெக்ட் பண்ணாங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த விளக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஏன் நீங்க அங்கேயே போய் பிச்சை எடுக்கிற, ரஜினிகாந்த் கிட்ட போ, அவர் ஃபுல் பணம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, அது இன்னும் இது மாதிரி இருக்கும் அதனால சொல்லலன்னு சொன்னாங்க. இதுதான் சித்தர்களுடைய பவர். ஒருத்தருடைய மனசுக்குள்ள போயிட்டு என்ன சொல்லணும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வைப்போம்.